அருள்மிகு ஸ்ரீ ஜெயங்கொண்ட ஆதி துளிர்கானத்தம்மன் ஆலய மகா கும்பாபிஷேக விழா சென்னை நுங்கம்பாக்கம் பொன்னாங்கிபுரத்தில் 1879 ஆண்டு எழுந்தருளிய அருள்மிகு ஸ்ரீ ஜெயங்கொண்ட ஆதி துளிர்கானத்தம்மன் ஆலயத்தின் மகா கும்பாபிஷேகம் மற்றும் பெரும் சாந்தி பெருவிழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. கும்பாபிஷேக விழாவை முன்னிட்டு சிவாச்சாரியர்கள் முன்னிலையில் யாக வேள்வி வளர்க்கப்பட்டு யாக கால பூஜை நடைபெற்றது. யாகசாலையில் கும்ப கலசங்களில் புனித நீர் வைக்கப்பட்டு சிறப்பு பூஜைகள் நடைபெற்றன. யாக வேள்வியின் இறுதியில் மகா பூர்ணாகதி நடைபெற்றது. யாகசாலையில் இருந்து கும்ப கலச புறப்பாடு நடைபெற்றது. கும்ப கலசங்களில் இருந்த புனித நீரானது ஆலயத்தை சுற்றி எடுத்து வந்து ஆலயத்தின் மூலவர் விமான கோபுர கலசத்தின் மீது ஊற்றப்பட்டு தீப ஆராதனை நடைபெற்றது. கொஞ்சம் தள்ளி இறங்கிட்டப்பா. அதனைத் தொடர்ந்து மூலவர் மற்றும் பரிவார தெய்வங்கள் மீது புனித நீர் ஊற்றப்பட்டு சிறப்பு அலங்காரத்துடன் மகாதீப ஆராதனை நடைபெற்றது. ஆலயத்தை பற்றி பரம்பரை அறங்காவலர் 7வது தலைமுறையை சேர்ந்த அருணாச்சலம் கூறுகையில், இவ்வாலயம் மிகவும் பிரசித்தி பெற்ற ஆலயமாகும். இங்குள்ள அருள்மிகு ஸ்ரீ ஜெயங்கொண்ட ஆதி துளிர்கானத்தம்மனை மனதார வேண்டிக் கொண்டால் திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் நடைபெறும், குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை வரம் கிடைக்கும், வேலை வாய்ப்பு, தொழில் விருத்தி அடைய வேண்டிக் கொண்டால் உடனடியாக நிவர்த்தி கிடைக்கும். பக்தர்களுக்கு வேண்டியதை வேண்டியபடி அருளும் மகா சக்தி கொண்ட ஸ்ரீ துளிர்கானத்தம்மன் இந்த ஆலயத்திற்கு காஞ்சி மகா பெரியவாள் வந்து சென்றுள்ளார். முன்னாள் முதல்வர் காமராஜர், முன்னாள் தமிழக கவர்னர் பிரபுதாஸ் பிட்வால் ஆகியோர் வருகை தந்து தரிசனம் செய்த ஆலயம் இது. ஆண்டுதோறும் ஆடி மாதம் 5ஆம் வாரம் திருவிழா மிக விமர்சையாக தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. பிரதி மாதம் 3ஆம் வாரம் விளக்கு பூஜையும் பிரதி வாரம் தேவாரம் ஓதுவது நடைபெற்று வருகிறது. 48 நாட்கள் மண்டல பூஜை நடைபெற உள்ளது. இதில் பக்த கோடிகள் கலந்து கொண்டு மண்டல பூஜையை செய்து கொள்ளலாம் என கூறினார். கும்பாபிஷேகத்தை முன்னிட்டு மதியம் ஆலயத்தின் சார்பில் பக்தர்களுக்கு அறுசுவை உணவு வழங்கப்பட்டது. மகா கும்பாபிஷேக விழாவில் ஏராளமான பக்தர்கள், பொதுமக்கள், ஆன்மீக அன்பர்கள் திரளாக கலந்து கொண்டு அம்மனை வழிபட்டனர். எல்லோருக்கும் வணக்கம். நான் ஸ்ரீ ஜெயங்கொண்ட ஆதி துலுக்கானத்தம்மன் ஆலயத்தின் பரம்பரை தர்மகர்த்தா ஆகிய அருணாச்சலம் பேசுகிறேன். இந்த ஆலயம் இன்றைக்கு 1879 ஆண்டு
இது ஸ்தாபிதம் செய்தார்கள். இதை ஸ்தாபிதம் செய்தவர் வெங்கடாச்சலம், அவருக்கு அடுத்தவர் வீராசாமி, பாளையம், முருகேசன், இப்படி பாரம்பரியாக இப்போ 7வது தலைமுறை இங்கே நாங்கள் எடுத்து செய்து கொண்டிருக்கிறோம். இது இப்பொழுது 1979வது வருடம் தமிழ்நாடு அரசு கவர்னராக பணி இருந்த பிரபுதாஸ் பட்வாரி அவர்கள் இங்கே வருகை தந்து எங்களுக்கு சிறப்பித்தார். அதே சமயத்தில் 1970ஆம் ஆண்டு கர்ம வீரர் காமராஜ் அவர்கள் இந்த ஆலயத்திற்கு வந்து தரிசனம் செய்துள்ளார். 1939 நாங்கள் அப்போ பிறக்கவில்லை. ஆனால் வரலாறு கூறுகிறது, அருள்மிகு காஞ்சிபுரத்தை சேர்ந்த பெரியவர் வந்து எங்களுக்கு ஆசீர்வாதம் இந்த ஆலயத்தில் செய்ததாக இப்படி செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆகவே இந்த வருடம் இப்பொழுது நாங்கள் 25 வருடம் முடிந்து, அதாவது 1920ஆம் ஆண்டு 2000ஆம் ஆண்டு நாங்கள் மகா கும்பாபிஷேகம் நடத்தினோம். அதைத் தொடர்ந்து 25 ஆண்டுகள் முடிந்து இப்பொழுது நாங்கள் 25ஆம் ஆண்டு கழிந்து இந்த மகா கும்பாபிஷேகத்தை நடத்தி கொண்டிருக்கிறோம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த ஆலயத்திலே மிக முக்கியமானது என்னவென்றால் திருமண வைபவம், திருமணமாகாதவர்களுக்கு, மகப்பேறு புத்திர பாக்கியம் இல்லாதவர்களுக்கு, வேலை வாய்ப்பு இல்லாதவர்களுக்கு, குடும்பத்தில் உள்ளவர்களுக்கு அனைவர்களுக்கும் ஏதேனும் பிரச்சனைகள் இருந்தால் இந்த ஆலயத்தில் வந்து அம்மனுக்கு 6 விளக்கு போட்டு நீங்கள் பூஜை செய்து வருமையானால் ஜெயம் 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 கொண்ட ஆதி துளிர்கானத்தம்மா உங்களுக்கு அருள் பாலிப்பார் என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் இது பொன் விளைந்த ஊர் ஆகையால் இது பொன்னங்கிபுரம் என்பது பெயர். சுயமாக வந்த ஒரு கல்லும் இங்கே ஆலயத்திலே நிறுவப்பட்டுள்ளது. அதையும் நீங்கள் பார்த்து வழிபட்டு நீங்கள் உங்களுடைய கோரிக்கைகள் அந்த இறைவனிடத்தில் தாயிடம் சொல்வது போல் சொல்லி நீங்கள் அது அம்மனுடைய அனுகிரகத்தை நீங்கள் பெறுமாறு உங்களை அன்புடன் அழைக்கின்றோம். இந்த விழாவிற்கு வந்து சிறப்பித்த அனைத்து பக்தர்களுக்கும், பக்த கோடிகளுக்கும், பக்த சிரோன்மணிகளுக்கும், அரசியல் பிரமுகர்களுக்கும் மற்றும் பல துறையில் இருந்த முக்கிய பிரமுகர்களுக்கும், எங்களுக்கு இந்த விழாவிற்காக பாலாயனம் செய்த திரு பெண்ணரசி குடும்பத்தினருக்கும் மற்றும் எங்கள் குடும்பத்தை சேர்ந்த அனைவருக்கும் ஆலயத்தின் சார்பாக நன்றியை தெரிவித்து கொண்டு இந்த கும்பாபிஷேகத்துக்கு எங்களுக்கு பெரிதும் உதவி புரிந்து வருகை தந்து எங்களையும் இந்த ஊர் மக்களையும் எங்களுக்கு ஆதரித்தமைக்கு நான் நன்றியும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். ஓம் சக்தி பராசக்தி. ஆடி மாதம் 5ஆம் வாரம் மிக விமர்சையாக இங்கு 10 நாள் உற்சவமாக 7ஆம் நாள் காலாக இங்கு 3 நாள் உற்சவம் செய்யப்படுகிறது. வெள்ளி, சனி, ஞாயிறு, ஆடி மாதம் 5ஆம் வாரம். மேலும் இந்த ஆலயத்தில் பரம்பரை தர்மகர்த்தாக்களாக நாங்கள் வலம் வந்து கொண்டிருக்கின்றோம். இப்பொழுது இவர் 7வது தலைமுறையில் என்னுடைய அண்ணன் அவர்கள், அவர் பேர் நரசிம்மர் மருளாடி, அவர் அங்காள பரமேஸ்வரி அவர் மீது இருக்கிறது. அது அம்மனுக்கு அருள் வந்து எங்களுக்கு அவ்வப்போது ஆபத் பாந்தவர்களாக வந்து எங்களுக்கு அருள் பாலித்து கொண்டு இருக்கிறார். நாளை முதல் 48 நாட்களுக்கு மண்டல பூஜை இருக்கிறது. இதில் விழாவில் கலந்து கொண்டு நீங்கள் உபயம் செய்து அதற்கு பங்கு பெறும் என்றால் எங்கள் ஆலயத்தை சந்திக்கலாம். நன்றி. ஆடி பிரதி மாதம் 3ஆம் வாரம் வெள்ளிக்கிழமை சரஸ்வதி மாமி மகளிர்கள் கூட சேர்ந்த அனைவரும் விளக்கு பூஜை செய்து இங்கே அம்மனுக்கு பணிவிடை செய்து கொண்டு வருகிறார்கள் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். பிரதி வாரம் வெள்ளிக்கிழமை திருப்புகழ் தேவாரம் போன்ற பஜனையை இங்கே வார வழிபாடும் நடந்து கொண்டிருக்கின்றது. இந்த 4 கால பூஜைக்கு வந்த சிவாச்சாரிக்கெல்லாம் நன்றி நன்றி நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.